திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த அலமாதி அருகே புள்ளிமான் ஒன்று காலில் காயத்துடன் அங்கும் எங்கும் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் புள்ளிமானை பத்திரமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தண்ணீர் தேடி எருமை வெட்டிப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து இந்த புள்ளிமான் வந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் எச்சரித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த அவர், தனியார் பள்ளி நிர்வாகங்கள் வாகனங்களை இயக்குவதில் உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றார். தனியார் பள்ளிகளில் இயக்கப்படும் வாகனங்கள் சிறப்பு தணிக்கை குழுவிடம் சான்று பெறாமல் இயக்கப்படுவது கண்டறியப்பட்டால் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அப்போது அவர் கூறியுள்ளார். மீன்பிடி தொழில் செய்வதற்காக கேரளாவுக்கு சென்ற தமிழக மீனவர்கள் 2 பேர் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளையை அடுத்த கூட்டப்பனையைச் சேர்ந்த பெனிஸ், நிக்சன், ஜேவியர், கென்னடி, அன்ரோ ஆகியோர் மீன்பிடி தொழில் செய்ய ரயிலில் கேரளாவுக்கு சென்றனர். கருணாகரப்பள்ளி ரயில் நிலையத்தில் இறங்கிய அவர்கள் தண்டவாளத்தில் நடந்தனர். அப்போது வேகமாக வந்த ரயில் இவர்கள் மீது மோதியதில் பெனிஸ் மற்றும் நிக்சன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்ற 3 படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தை கூட்டப்பனை கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். விழுப்புரம் பாஞ்சாலி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகள விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த பறையம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பாஞ்சாலி அம்மன் கோயிலில் அக்கினி வசந்த விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக துரியோதனன் படுகள விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு படுகள நிகழ்ச்சியை பரவசத்துடன் கண்டு ரசித்தனர்.